குக்கி பர்சிஸ்டன்ஸ் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிற லேப் வந்து இன்சர்ட் மோட் பற்றி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்சர்ட் மோடை பொறுத்த வரைக்கும் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பேக்கெட்டில் எந்த குக்கியும் வந்து அனுப்பாது. எஃப்ஐ தான் வந்து சர்வர்லேருந்து வாங்கின ரெஸ்பான்ஸை வாங்கி கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது ஒரு புது குக்கியை இன்சர்ட் பண்ணி அனுப்போம். அந்த இன்சர்ட் பண்ணியிருக்க குக்கியில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பூல் மெம்பரை பற்றின இன்ஃபர்மேஷன், பூல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் அந்த குக்கி வந்து போய் கிளைண்ட்டோட வெப் ப்ரௌசரில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்போ வந்து கிளைண்ட் வந்து திருப்பி அந்த ரெக்வஸ்ட் அதே வெப் அப்ளிகேஷனை ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து அந்த குக்கியும் சேர்ந்து வரும். ஸோ தட் அடுத்த தடவை அதே வெப் சர்வருக்கு எஃப்ஐ வந்து அனுப்போம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இன்சர்ட் மோடை பற்றின லேபு பார்க்கலாம். இப்போ லேபில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வயர்ஷாக் அனலைசிஸோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இதுதான் நம்மளோட எஃப்ஐ இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 கிளைண்ட் இருக்குது. இங்கே வந்து 3 சர்வர் இருக்குது, வெப் சர்வர் இருக்குது. இந்த 3 வெப் சர்வருமே வந்து நம்மளோட எல்டிஎம்க்கு பின்னாடி இருக்குது. இந்த 3 கிளைண்ட்டுமே எல்டிஎம்க்கு முன்னாடி இருக்கிறாங்க, எஃப்ஐக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து குக்கிக்கான ப்ரொஃபைல் இருக்குது. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்க்க போகிறதால நான் ஒரு புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு புது குக்கி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலில் நான் வந்து அந்த பேரண்ட் ப்ரொஃபைல் குக்கின்ற பேரண்ட் ப்ரொஃபைல் இன்ஹெரிட் பண்ணிவிட்டு எனக்கு வேணுன்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பேரண்ட் ப்ரொஃபைலே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே ப்ரொஃபைல் போயிருக்கேன். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பர்சிஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் தான் நம்ம பர்சிஸ்டன்ஸ் பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ஒரு மெத்தட் தான் குக்கி பர்சிஸ்டன்ஸு. ஸோ இந்த குக்கி பர்சிஸ்டன்ஸ் மெத்தடுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் பேரண்ட் ப்ரொஃபைல். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ், பாசிவ் மெத்தடு, ரீரைட்டு, இன்சர்ட்டு, ஹேஷு. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த பேரண்ட் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் டேக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புது குக்கி ப்ரொஃபைலே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது இப்போது ஒரே ஒரு குக்கி ப்ரொஃபைல் தான் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருக்கும். மேபி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்க வந்து இன்சர்ட் மெத்தட் கேட்டிருக்கலாம், இன்னொரு மெத்தடுக்கு வந்து பாசிவ் கேட்டிருக்கலாம், இன்னொரு அப்ளிகேஷனுக்காரவங்க வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்க ரீரைட் கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஒரு குக்கி மெத்தடையே நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா இப்போ இதுதான் பேரண்ட் ப்ரொஃபைல், குக்கி பேரண்ட் ப்ரொஃபைல். நான் இங்கே வந்துட்டு இப்போ இன்செர்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பை டிஃபால்ட்டாக என்னோட இந்த பேரண்ட் குக்கி பர்சிஸ்டன்ஸ்க்கான இந்த பேரண்ட் ப்ரொஃபைல் வந்து இன்செர்ட் மெத்தட் மட்டும் ஒர்க் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ வேறு யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ரீரைட் மெத்தட் வேணும்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to create our own profile for a cookie persistence. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைலில் பர்சிஸ்டன்ஸில் ஒரு புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். மேபி குக்கி இன்சர்ட். ஓகே, குக்கி இன்சர்ட் அப்படின்ற ஒரு புது ப்ரொஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஐம் சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இங்கே நான் டைப் பண்ணுறேன் இந்த குக்கியோட பேரை குக்கி. ஸோ இதை எப்போ போனேன், ப்ரொஃபைலில் பர்சிஸ்டன்ஸில் க்ரியேட்டுன்னு போயிட்டு ஒரு புது ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், குக்கி அண்டர்ஸ்கோர் இன்சர்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குக்கி இன்சர்ட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுறேன் இல்லையா புது ப்ரொஃபைல், இதில் நான் வந்து குக்கின்ற அந்த பேரண்ட் ப்ரொஃபைல் இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த பேரண்ட் ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே எனக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேரண்ட் ப்ரொஃபைலில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே காமிக்குது. எனக்கு இப்போ வந்து நான் எங்கெங்கே கஸ்டமைஸ் பண்ணணுமோ அங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 1-2 மட்டும் பண்ணணும்னாக்கா அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே மட்டும் இது பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இன்சர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட், ஏன்னா நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது இன்சர்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் இன்சர்ட்னே வச்சுக்கிறேன். இன்சர்ட்னு வச்சுட்டு இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் குக்கி இன்சர்ட் அப்படின்ற ஒரு புது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி கிரியேட் பண்ணேன், குக்கின்ற பேரண்ட் ப்ரொஃபைலை உள்ளே இன்ஹெரிட் பண்ணிவிட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்ற ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் சர்வர் போகணும். விர்ச்சுவல் சர்வரில்
அந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த குக்கி ப்ரொஃபைலை இங்கே வந்து அசோசியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த வெர்ஷன் யூர் யூசிங். இப்போ நீங்கள் பழைய வெர்ஷன்ஸ்லாம் எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா குக்கிக்கான இது வந்து இங்கேயே உங்களுக்கு கீழே காமிக்கலாம். இப்போ நம்மளோட இதில் வந்து 14.14.x அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? விர்ச்சுவல் சர்வர் கிளிக் பண்ணோனையும் இங்கே ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பார்த்துனே தெரிஞ்சிருக்கும். பூல் இங்கே தான் நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணியிருப்பீங்க அந்த விர்ச்சுவல் சர்வருக்கு. அதுக்கு கீழேயே வந்து பர்சிஸ்டன்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, இங்கே நீங்கள் பர்சிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக பர்சிஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா ப்ரொஃபைலும் இங்கே காமிக்கும். நம்ம இப்போ கிரியேட் பண்ணது என்ன, குக்கி இன்சர்ட்னு ஒரு புது ப்ரொஃபைல் அங்கே கிரியேட் பண்ணோம் இல்லையா? நம்ம அங்கே கிரியேட் பண்ண உடனே அந்த அந்த ப்ரொஃபைலை நம்மளால் இங்கேயும் பார்க்க முடியும். பை டிஃபால்ட்டாக அது நன்னில் இருக்கும். நமக்கு இப்போ இது வந்து இன்சர்ட் ப்ரொஃபைல் பண்ணணும். அதாவது இன்சர்ட் மோட் ஆஃப் குக்கி பர்சிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அப்போ நான் வந்து குக்கி இன்சர்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அப்போ என்னுடைய இந்த விர்ச்சுவல் சர்வர் வந்து ஹெச்டிடிபிக்கு நான் கிரியேட் பண்ணிக்க இந்த விர்ச்சுவல் சர்வர் வந்து இன்சர்ட் மெத்தட் குக்கியை வந்து இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் லேபில் பண்ண மாதிரியே வந்து GNS3 மூலமாக Wireshark பேக்கெட் கேப்சர் ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ண போகிறோம், 2 VM நெட்டையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனி கேப்சர்ஸாக கலெக்ட் பண்ணி தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ தான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், VMnet 8 which மீன்ஸ் என்னோட கிளைண்ட்லேருந்து FIக்கு போகிற கம்யூனிகேஷனை இப்போ நான் கேப்சர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் VMnet 1 அதாவது என்னோட FIலேருந்து பேக்அண்ட் சர்வர்ஸ் கனெக்ட் ஆகிருக்க டிராஃபிக்கை நான் தனியாக கேப்சர் பண்ண போகிறேன். ரெண்டையும் தனித்தனியாக கேப்சர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ Wireshark கேப்சரை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக். ஓகே, எக்ஸாக்டாக அந்த கோட் மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுக்கணும். ஓகே, இப்போ இதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பக்கமே எனக்கு கேப்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட கிளைண்ட் மிஷினுக்கு போயிட்டு நான் என் கிளைண்ட்லேருந்து நான் வந்து டிராஃபிக் வந்து இனிஷியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஓகே, மற்ற கிளைண்ட்டில் ஏதாவது ஓகே இதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது செஷன்ஸ், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மேபி என்னோட கிளைண்ட் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கிளைண்ட் 3 வந்து எந்த லேபுக்கும் எடுக்கல நினைக்கிறேன். ஸோ நான் கிளைண்ட் 3 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172.16.0.11 இதுதான் அவரோட ஐபி. ஸோ இவர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்த கிளைண்ட்லேருந்து விர்ச்சுவல் சர்வருக்கு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் which is 172.16.0.30 அதுதான் வந்து நம்மளோட விர்ச்சுவல் சர்வர் இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கான்ஃபிக் சேஞ்சஸ்லாம் பண்ணோம். மெனேசே கான்ஃபிக் சேஞ்சஸ் அந்த குக்கி பேஸ்டு பர்சிஸ்டன்ஸ் இன்சர்ட் மோடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். இங்கே போயிட்டு ரிசோர்ஸில் போயிட்டு பண்ணோம் இல்லையா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் 172.16.0.30 அப்படின்னு நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது இந்த விர்ச்சுவல் சர்வரோட நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் எங்கே போயிருக்கு, வெப் சர்வர் 3 அதாவது 3வது வெப் சர்வருக்கு என்னோட ரெக்வஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. அப்போது இப்போ அடுத்த தடவையும் நான் அதே வெப் சர்வர் நான் அதே விர்ச்சுவல் சர்வரை ஹிட் பண்ணும்போது என் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து வெப் சர்வர் 3க்கு தான் ரீடைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்து நான் எத்தனை தடவை பண்ணாலும் வெப் சர்வர் 3க்கு தான் என் டிராஃபிக் வந்து சென்ட் ஆகும். ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த குக்கி. ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் இந்த ப்ரௌசர்லேருந்து திரும்பியும் ஒரே பூல் மெம்பர் அதாவது ஒரே டெஸ்டினேஷன் சர்வருக்கு தான் வந்து என்னோட ரெக்வஸ்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணப்படும். என்ன காரணம்னா இப்போ என்னோட ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெப் சர்வரை ஹிட் பண்ணிச்சு, சாரி ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐ ஹிட் பண்ணிச்சு. எஃப்ஐ வந்து பேஸ்ட் ஆன் த லோட் பேலன்சிங் அல்காரிதம் ஃபஸ்ட்டு தடவை வந்து வெப் சர்வர் 3க்கு வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ வெப் சர்வர் 3 வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எஃப்ஐ வந்து ஒரு புது குக்கியை இன்சர்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிச்சு. அதாவது எனக்கு அனுப்பிச்சிச்சுன்னா இந்த கிளைண்ட் 3லேருந்து நம்ம இனிஷியேட் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிச்சு. அந்த குக்கி என்னோட இந்த ப்ரௌசரில் சேவ் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ரௌசரில் இப்போ சேவ் ஆனதுனால இந்த ப்ரௌசர்லேருந்து நான் எப்பெல்லாம் அதே வெப் சர்வருக்கு நான் டிராஃபிக் ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணுறனோ அந்த ரெக்வஸ்ட்டோட சேர்ந்து என்னோட குக்கி இன்ஃபர்மேஷன் சேர்ந்து போகுது. அந்த குக்கியை பார்த்துட்டு தான் இப்போ என்னோட எஃப்ஐ என்ன பண்ணுது, லாஸ்ட் டைம் இவரோட ரெக்வஸ்ட் வரும்போது நான் 3வது வெப் சர்வருக்கு அனுப்பிச்சேன், இந்த தடவையும் நான் 3வது வெப் சர்வருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புது. ஸோ இந்த குக்கியை எப்படி பார்க்குறது நான் காமிக்கிறேன், 1 மினிட். ஸோ இப்போது செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இங்கே செட்டிங்ஸில் போய் சர்ச் பண்ணால் வரும். செட்டிங்ஸில் போயிட்டு மேபி யூ கேன் சர்ச் ஹியர்
குக்கி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே, குக்கி அண்ட் அதர் சைட் டேட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா see all cookie and site data. இப்போ நான் வந்து பார்க்குறேன் எல்லா இந்த ப்ரௌசரில் சேவ் ஆகிருக்கிற எல்லா குக்கீஸையும் பார்க்குறேன். ஸோ எல்லா குக்கீஸ் நான் பார்க்கும்போது பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட குக்கீஸு, கூகுளோட ஹோம் பேஜுக்கு போகிறது. இது வந்து பாருங்களேன், ஜிட்டு, நம்மளோட அந்த யூட்டிலிட்டி ஒன்று டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஜிட்டு யூட்டிலிட்டி, மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை சேம் டைம் இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம டவுன்லோட் பண்ணோம். அந்த சைட்லேருந்துக்கான குக்கி வந்து இந்த ப்ரௌசரில் சேவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 172.16.0.30, இதுதான் வந்து நமக்கு எஃப்ஐலேருந்து இப்போ இன்சர்ட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் இப்போ சேவ் ஆகிருக்கு. அர்லியராக நம்ம பார்க்கும்போது இது கிடையாது. இப்போதான் வந்து இந்த குக்கி வந்து சேவ் ஆயிருக்கு. இந்த குக்கியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. இப்போ இங்க பாருங்க, பிக் ஐபி சர்வர். ஓகே, விச் மீன்ஸ் எஃப்ஐ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பூல்ன்றது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் பூல்ன்றது நம்மளோட பூல் நேம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூல் நேமும் அந்த பூல் நேமோட இன்ஃபர்மேஷனையும் அந்த பூல் மெம்பருக்கான ஐடென்டிஃபிகேஷனையும் அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு. ஸோ பூல் நேம்ன்றது டெஸ்ட் பூல்ன்றது பூல் நேமு. ஸோ அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பரோட அந்த நம்பர்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன், சர்வரோட ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு வேளை வந்து நம்ம வந்து யூஆர்எல் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த டொமைன் நேம் இங்கே வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த குக்கி தான் வந்து நமக்கு எஃப்ஐலேருந்து இன்சர்ட் செய்யப்பட்டு அது வந்து நம்மளோட வெப் ப்ரௌசரில் சேவ் ஆயிருக்கு. இப்போது இந்த ப்ரௌசர்லேருந்து எப்போல்லாம் நான் அகெயின் இந்த சேம் யூஆர்எலுக்கு, இந்த சேம் டொமைனுக்கு ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணுறனோ, அப்போ இந்த குக்கியும் சேர்ந்து எஃப்ஐ கிட்ட போகும். ஓகேவா? அப்போ எஃப்ஐ இந்த குக்கியை பார்த்துட்டு லாஸ்ட் டைம் இந்த இதை பார்த்துட்டு லாஸ்ட் டைம் இந்த சர்வருக்கு எந்த சர்வருக்கு அனுப்பிச்சேன், 3வது சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கேன், இந்த வாட்டி 3வது சர்வருக்கு அனுப்புவேன்னு அனுப்போம். ஓகே, இதுதான் இன்சர்ட் மெத்தட். நம்ம இப்போ வந்து பேக்கெட் கேப்சராக பார்க்கலாம். ஓகே, அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா அங்கே மானிட்டரிங்கில் நடந்துகிட்டு இருக்க பேக்கெட்லாம் வந்து எனக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அனலைஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சிறுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்அண்ட் சர்வர்ஸ், விச் மீன்ஸ் எஃப்ஐலேருந்து சர்வருக்கு போகிற கம்யூனிகேஷன். அதே மாதிரி என்னோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட்லேருந்து எஃப்ஐக்கு வந்த கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிளைண்ட் டு எஃப்ஐ கம்யூனிகேஷன், ரைட் சைடில் இருக்கிறது எஃப்ஐலேருந்து பேக் அண்ட் சர்வருக்கான கம்யூனிகேஷன். நிறைய பேக்கெட்ஸ் இருக்கா, மேபி நான் ஃபில்டர் போட்டுறேன். டிசிபி ஹெச்டிடிபி மட்டும் போட்டால் போதும், ஏன்னா நம்ம இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் 3-வே ஹேண்ட்ஷேக்கோட சேர்த்து பார்க்கலாமேன்றதுக்காக தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, என்னோட சோர்ஸ் என்ன 172.16.0.11, இதுதான் அந்த 3வது கிளைண்ட்டோட சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இல்லையா. டெஸ்டினேஷன் வந்து 172.16.0.30. ஓகே, என்னோட விர்ச்சுவல் சர்வர் ஐபி. ஓகே, ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட் இங்கே 3-வே ஹேண்ட்ஷேக் இங்கே நடந்திருக்கு. யாருக்கு? ஆக்சுவல் கிளைண்ட்டுக்கும் விர்ச்சுவல் சர்வர் ஐபிக்கும் நடந்திருக்கு. ஒன்ஸ் இந்த சக்ஸஸ்ஃபுல் 3-வே ஹேண்ட்ஷேக் அப்புறமா இங்கே பாருங்களேன் என்ன நடந்திருக்குன்னு. 10.10.10.100 விச் மீன்ஸ் நம்மளோட செல்ஃப் ஐபி, பேக்எண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கிற, பேக்எண்ட் சர்வீஸ் கனெக்ட் ஆகிருக்கிற நம்மளோட செல்ஃப் ஐபி நேட் ஆயிருக்கு. நம்ம சோர்ஸ் நெட் எனேபிள் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் லேபில் நம்ம சோர்ஸ் நெட் எனேபிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆட்டோ மேப் எனேபிள் பண்ணியிருந்ததால் சோர்ஸ் அட்ரஸ் வந்து இப்போ நேட் ஆகி அதோட செல்ஃப் ஐபியாக மாறி இருக்கு. ஓகே, இது வந்து எஃப்ஐயோட செல்ஃப் ஐபி. இந்த கம்யூனிகேஷனு இது 2 டிஃப்ரெண்ட் செஷனு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செஷன் வந்து கிளைண்ட் டு எஃப்ஐ, இந்த செஷன் வந்து எஃப்ஐலேருந்து சர்வருக்கு. ஓகே, இது பாருங்கள் செல்ஃப் ஐபி, எஃப்ஐயோட செல்ஃப் ஐபி 10.10.10.100 யார் கூட போயிருக்காங்க? 3வது சர்வர் கூட. ஏன்னா நமக்கு அங்கே ப்ரௌசரில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் யார்ட்டேருந்து வந்துச்சு? 3வது சர்வர்லேருந்து தான் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த 3வது சர்வர் கூட பேஸ்ட் ஆன் தி லோட் பேலன்சிங் அல்காரிதம் அது கூட 3-வே ஹேண்ட்ஷேக் நடந்திருக்கு. போஸ்ட் டு த 3-வே ஹேண்ட்ஷேக். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கு? கிளைண்ட் வந்து ஹெச்டிடிபி கெட் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, எந்த குக்கியும் இருக்காது. பார்த்தீங்களா, இந்த ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு எந்த குக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி அந்த பேக்கெட்டு இங்கே வருது. எஃப்ஐ வந்து ஆக்சுவலாக அந்த சர்வருக்கு அனுப்பும் போதும் எந்த குக்கியும் இன்சர்ட் பண்ணலை. ஓகே, இப்போது எஃப்ஐ பேக்அண்ட் சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிச்சு. இப்போ பேக்அண்ட் சர்வரு எஃப்ஐக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிருக்கு இந்த பேக்கெட்டில் இல்லையா. அதில் பாருங்கள், இப்போ சர்வரும் எந்த குக்கியுமே இதில் ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ இதிலே நம்ம கிளியராக தெரியுது, சர்வர் எஃப்ஐக்கு அனுப்பின ரெஸ்பான்ஸில் எந்த குக்கியும் அனுப்பலை. இப்போது அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு எஃப்ஐ 172.16.0.13 என்ன விர்ச்சுவல் ஐபி, அதாவது எஃப்ஐ இல்லையா. எஃப்ஐ இப்போ கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு இந்த பேக்கெட்டை பார்ப்போம்.
சாரி இந்த டிசிபி பாக்கெட்டா. இப்போ எஃப்ஐ வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு இந்த பாக்கெட்டை பார்ப்போம். இந்த பாக்கெட் எப்படி அனுப்பிச்சிச்சு? பேக்அண்ட் சர்வர்ட்டேருந்து இங்கே வாங்கின பாக்கெட்டு தான். பேக்அண்ட் சர்வர்ட்டேருந்து எஃப்ஐ வாங்கின பாக்கெட்டை தான் இங்கே வந்து விர்ச்சுவல் சர்வர் ஐபியை சோர்ஸாக வச்சுக்கிட்டு கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அதே பாக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுது இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, குக்கியை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இன்சர்ட் மெத்தட். இன்சர்ட் மெத்தட்ன்றது என்ன? ரெஸ்பான்ஸ் பாக்கெட்டில் எஃப்ஐ வந்து ஒரு குக்கியை இன்சர்ட் பண்ணும். ஓகே, சர்வர் அனுப்பிச்ச ரெஸ்பான்ஸை வாங்கி இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறப்போ ஒரு குக்கியை மட்டும் இன்சர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ரும். அதுதான் இன்சர்ட் மெத்தட். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா நம்மளோட ப்ரௌசரில், அதே இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கா? பிக் ஐபி சர்வர் டெஸ்ட் பூல்ன்றது நம்மளோட பூல் நேம். அதுக்கு அடுத்தது சர்வர் பூல் மெம்பரோட ஐடென்டிஃபிகேஷனு, இந்த பாத்து எல்லாமே இங்கே இருக்குதா? ஸோ இந்த குக்கியை தான் வந்து ஆட் பண்ணி அனுப்பிச்சிருக்கு ரெஸ்பான்ஸில். ஸோ இந்த குக்கியை ஆட் பண்ணி அனுப்பும்போது இந்த குக்கி வந்து கிளைண்ட்டோட ப்ரௌசரில் சேவ் ஆகிக்கிருச்சு. ஸோ தட் அடுத்தடுத்து எப்போல்லாம் அந்த கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புதோ அதே டெஸ்டினேஷனுக்கு, அதே வெப் அப்ளிகேஷனுக்கு, ஸோ அந்த அந்த கிளைண்ட் வந்து அந்த ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும்? இந்த குக்கியையும் சேர்த்து வச்சு அனுப்பும் எஃப்ஐக்கு. மேபி கிளைண்ட்டுக்கு அது தெரியாமல் இருக்கும், பட் ஆனால் அந்த ரெக்வஸ்ட் பாக்கெட்லேயே இந்த குக்கி இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இந்த குக்கி இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து வரும்போது இப்போ எஃப்ஐ என்ன பண்ணுன்னா, ஓகே லாஸ்ட் டைம் இந்த ரெஸ்பான்ஸ் நான் யார்ட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன், 3வது சர்வர்லேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த தடவையும் அவனுக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும். ஓகே, வேணும்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த 2வது தடவை நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஹச்டிடிபி வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஹச்டிடிபி வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைமு இந்த பாக்கெட் இந்த குக்கியை தான் வந்து வச்சு அனுப்பிச்சிச்சு. எஃப்ஐ வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த குக்கியை வந்து வச்சு ரெஸ்பான்ஸில் அனுப்பிச்சிச்சு இல்லையா? இப்போ அகெயின் கிளைண்ட் வந்து திரும்பியும் அதே டெஸ்டினேஷனுக்கு அதே பாக்கெட் அதே ரெக்வஸ்ட் அனுப்பும்போது, ஹச்டிடிபி ரெக்வஸ்ட் டு த சேம் டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும்போது, டு த சேம் விர்ச்சுவல் சர்வருக்கு அனுப்பும்போது பாருங்க, இங்கே பாருங்க அந்த குக்கியும் சேர்ந்து வந்திருக்கா? அந்த குக்கியும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ தட் இப்போ எஃப்ஐ என்ன பண்ணுச்சுனாக்கா, இந்த குக்கி இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு இந்த தடவையும் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து வெப் சர்வர் 3க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, வேணும்னா இப்போ இந்த பக்கம் பார்க்குறேன். இந்த பக்கமும் நான் ஹச்டிடிபி மட்டும். ஓகே, இப்போ இங்கே பார்க்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த குக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு பாருங்க. ஏன்னா இப்போ இப்போ இந்த குக்கி எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து வந்துச்சு, கிளைண்ட்லேருந்து வந்துச்சு. அதனால இப்போ இந்த குக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் மெத்தட். ஓகே, ஸோ இன்சர்ட் மெத்தடில் சர்வர் எதுவுமே பண்ணலை. இன்சர்ட் மெத்தடில் எஃப்ஐ தான் வந்து ரெஸ்பான்ஸில் குக்கி இன்சர்ட் பண்ணுச்சு. ஸோ தட் அந்த இன்சர்ட் பண்ணப்பட்ட குக்கி வந்து கிளைண்ட்டோட ப்ரௌசரில் சேவ் ஆகிக்கிச்சு. அதுக்கடுத்து எத்தனை தடவை அந்த செஷன் க்ளோஸ் ஆகாமல், ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாமல் எத்தனை தடவை திருப்பியும் ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணாலும், அலாங் வித் தட் ரெக்வஸ்ட் ப்ரௌசர் வந்து அந்த குக்கியும் சேர்த்து அனுப்பிச்சி விடும். எஃப்ஐ வந்து அந்த குக்கியை பார்த்துட்டு லாஸ்ட் டைம் யாருக்கு அனுப்பிச்சிச்சோ அதே பேக்கெட்டை திருப்பி அவருக்கு அனுப்பிச்சி விடும். ஓகே, இதுதான் வந்து இன்சர்ட் மெத்தட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த queries இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் இமெயில் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் டைம்.